பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். எல்லாம் பார்க்க தானே போகிறோம். கண்டிப்பாக நான் ஆஸ் ஆக்டராக ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார் கூட. மேபி சம்திங் ஏதாவது சேஞ்ச் இருக்கும், பார்க்கலாம். இல்லை, விஜய் சாருக்கு வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவார்ன்றதுக்காக. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு, பார்க்கலாம். நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் இல்லை. பஸ் எங்களுக்கு இன்றைக்கி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கும் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க ஜானி மாஸ்டருக்கும் ஃபஸ்ட் நாங்கள் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நியூ இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஒரே சமயத்தில் ஒரு கஸ்டமர் 5லேருந்து 10 டிரைவர் கிட்ட வந்து நெகோஷியேட் வந்து பண்ண, கொட்டேஷன் வாங்கி அதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி அவர் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஒரு டிரைவர் 10க்கும் மேற்பட்ட பேசஞ்சர் கூட அவங்களுடைய ரேட்டை நெகோஷியேட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ்ஸு இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இதை ரெகக்னைஸ் பண்ண லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ப்ராசஸில் கொண்டு வந்திருக்கோம், ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் போனால் என்ன ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்களோ, என்ன வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசி எப்படி ரைட் புக் பண்ணுவாங்களோ, அதை நாங்கள் ஆன்லைன் ஆப்பில் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரே சமயத்தில் ஒரு டிரைவர் ஒரு கஸ்டமர் கிட்ட பேரம் பேச முடியும். எங்களுடைய ஆப்பில் ஒரு டிரைவர் ஒரே சமயத்தில் 10 கஸ்டமர் கிட்ட அவருடைய ரேட்டை வந்து இது பண்ண முடியும். இதில் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஆப்ஷன்ஸ் நம்பர் 1, ஒரு 5 கஸ்டமருடைய கொட்டேஷன்ஸு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு டிரைவருடைய ஸ்க்ரீனில் வரும். அதில் எது ரொம்ப கம்மியான லோயஸ்ட் கொட்டேஷனோ அதை அவங்க செலக்ட் பண்ணி அவங்களோட ரைடை வந்து புக் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 என்ன பண்ணும், அவங்களுக்கு ஃபர்தராக நெகோசியேஷன் தேவைப்படுது. ஸோ மினிமம் ரேட்டு, லோயஸ்ட் ரேட் L1 ரேட்டு 100 ருபீஸ்னா, அகைன் அவங்க ஒரு 80 ருபீஸ் வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் ரேட் அவங்க கொடுக்க முடியும். அதே சமயத்தில் டிரைவரும் அவங்கள ஆல்ரெடி கொடுத்துருக்க ரேட்டை அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மல்டிபிள் நெகோசியேஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் டைம். நெகோசியேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் இருக்குது. ஆனால் மல்டிபிள் நெகோசியேஷன் ப்ராசஸ் சீம்லெஸ்ஸாக வந்து நடக்கிறதுங்கிறது எங்களுடைய ஆப்பில் தான் நினைப்போம். இன்றைக்கி தீவுத்திடலில் எங்களோட ஆப்பை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்த பொதுமக்கள் ப்ளஸ் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஜானி மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். மீடியா பீப்புளுக்கு சார், ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த இதில் ஒரு 2 ஆஃபர் கொடுத்துருக்கோம் சார். இப்போ எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுற எல்லாருக்கும் வந்து 20 ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ஆஃபராக கொடுக்குறோம். டிரைவர்ஸ்க்கு நாங்கள் வந்து 100 ருபீஸ் அவங்க வேலெட்டில் ஆட் பண்ணுறோம். அதாவது நாங்கள் கமிஷன் சொல்லிட்டு எதுவுமே வாங்க போகிறதில்ல, பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குகிறோம். அந்த பிளாட்ஃபார்ம் சார்ஜஸும் வந்து 5% மட்டும் தான் வந்து நாங்கள் வாங்க போகிறோம். 5%ங்கிறது அதாவது 2000 ரூபா ரைடு, அதை வந்து 100 ருபீஸ் நாங்கள் ஒவ்வொரு டிரைவருடைய வேலெட்லையும் ஆட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் அவங்க ஒரு 2000 ருபீஸ்க்கான டிரைவர் வித்தவுட் எனி அமௌண்ட் அவங்களால வந்து ரைட் வந்து பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் எங்களுடைய சிஸ்டமில் நாங்கள் 2 புதுசாக வந்து ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நெகோசியேஷன், செகண்ட் திங் ஸ்பெஷல் கேர் ஃபீச்சர்ஸ். ஸ்பெஷல் கேர் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இந்த ஸ்பெஷல் கேர் ஃபீச்சர்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஸ்பெஷல் கேர் தேவைப்படுதோ அவங்கள ஆட்டோ டிரைவர் ப்ளஸ் கார் டிரைவர் ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போயிட்டு அவங்க எந்த பாயிண்டில் வந்து கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்ப்பாங்க. அதுக்கான ரேட் என்னவோ அது வந்து ஆட்டோ டிரைவரே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேசஞ்சர்ஸ் அதை நெகோஷியேட் பண்ணி ஃபைனல் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், நாங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் கம்பெனியோடைய அக்கௌண்ட்டுக்கு வர்றதில்லை. டேரெக்டாக டிரைவர்ஸ் அவங்களுடைய கஸ்டமர் கிட்ட பேசி கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக வாங்கிக்கலாம். கஸ்டமர் டு டிரைவர் தான் போகும். கம்பெனிக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் இதில் வந்து வராது.